வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை நாம் இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிறோம். வராது வந்த மாமணி என பாரதி கொண்டாடிய அந்த தினம் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு பல நினைவுகளை ஏற்படுத்துகின்றன. சுதந்திரம் என்பது சும்மா வந்த ஒன்று அல்ல. அளப்பெரிய தியாகங்களின் மூலமாக இந்த நாடு தன்னுடைய சுதந்திரத்தை மீட்டெடுத்தது. சுதந்திரம் என்பதனுடைய பொருள் என்பது அந்நியர்களிடமிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல, மாறாக ஒரு சமூகத்தில் ஆண் பெண் சமத்துவம், சாதிய சமத்துவம், மதங்களுக்கிடையே சமத்துவம், பொருளாதார சமத்துவம், பாலின சமத்துவம் என எல்லாவற்றையும், இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் கிராமங்களுக்கிடையே சமத்துவம், கல்வி, மருத்துவம், சட்டபூர்வமான உரிமைகள் எல்லாவற்றிலுமே ஒரு சமத்துவம் கிடைக்கிற போது தான் நாம் சுதந்திரத்தினுடைய முழு அர்த்தத்தை பெற்றவர்களாக ஆவோம். அந்த வகையில் நாம் சுதந்திரம் பெற்றதிலிருந்து பல துறைகளில் இந்தியா முன்னேறி வந்திருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். முக்கியமாக அனைவருக்குமான சில அடிப்படையான மனித வளங்கள் பகிரக்கூடிய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். முக்கியமாக பரவலாக மக்களுக்கு உணவு கிடைத்திருக்கிறது, பரவலாக மின்சாரம் கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு காலத்தில் குறிப்பிட்ட சில பகுதியினருக்கு மட்டுமே உரியவையாக இருந்தன. ஆனால் அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சமூக நீதி போராட்டங்களின் வழியாக ஒரு குறிப்பிட்ட சில பகுதியினருக்கு மட்டுமே கிடைத்து வந்த கல்வி, அதே போல் நீங்கள் மக்கள் நலன் என்று சொல்லக்கூடிய மருத்துவம், இன்னொரு புறம் உணவு, இதையெல்லாம் பரவலாக அரசினுடைய பல்வேறு திட்டங்களின் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கினோம். அது சுதந்திர இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். அதிலும் இந்தியா முழுக்க அது பரவலாக நடந்ததா என்பதையும் நாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டும். ஏனென்றால் சில மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளம் போன்ற சில தென்னிந்திய மாநிலங்கள் இந்த பரவலாக்கல், அதாவது டீசென்ட்ரலைசேஷன், செல்வத்தை பகிர்ந்து கொள்ளுதல், எல்லோருக்கும் உரியதாக மாற்றுதல், எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு இலக்குகளை தென்னிந்திய மாநிலங்கள் எட்டிய அளவிற்கு பல வட இந்திய மாநிலங்கள் எட்டவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு அனைவருக்குமான சமச்சீரான வளர்ச்சி என்ற ஒரு கொள்கையில் நாம் முழுமையான வெற்றியை இன்னும் அடைந்தோமா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இன்னொன்று, சுதந்திரத்தை அளவிடக்கூடிய கருவிகளில் ஒன்று அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது. முக்கியமாக அரசுத்துறை எப்படி செயல்படுகிறது, நீதித்துறை எப்படி செயல்படுகிறது, ஊடகத்துறை எப்படி செயல்படுகிறது, அதே போல் தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன, இது எல்லாமே மிக முக்கியமான கேள்விகள். அப்படி பார்க்கிற போது கடந்த 10 ஆண்டுகளில் அமைப்புகளினுடைய சுதந்திரம் என்பது பெருமளவிற்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே மைய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இது இந்திய சுதந்திரம் தரக்கூடிய பல்வேறு விதமான தனிமனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பறிக்கின்றன என்பதை நாம் வெளிப்படையாக நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு புறம் என்று சொன்னால், இன்னொரு புறம் ஊடகங்களின் மீதான தாக்குதல்கள், கட்டுப்பாடுகள் அவை பெருமளவு நிகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஊடகங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன, பத்திரிகையாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். சுதந்திரமான ஊடகங்கள் என்பது செயல்பட முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இது எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் நாம் இந்த சுதந்திரம் என்பது உண்மையில் உண்மையான சுதந்திரம் என்ற ஒரு பொருளில் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.